திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்குது ஒழிய மக்கள் அரசியல் இல்லை. அதான் இந்த சிக்கலுக்கு காரணம். மாணவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறி இந்த புதிய முயற்சியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இந்த தை திருநாளில் ஆரம்பம் செய்கிறேன். என்னன்னா, மக்கள் அரசியல் ஊடகம் அப்படின்னு ஒரு ஊடகத்தை ஆரம்பிக்கணும்னு, அதாவது அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சீமானை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் நடக்குது, மக்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை சொல்லிக்கிட்டே இருக்க தாக்கத்துல வந்துட்டு நம்ம பல்வேறு போராட்டங்கள்ல ஈடுபடுறோம். இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும், இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், இந்த தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஊடகமா மாறணும், நம்மளை யாருமே காட்ட மாட்டாங்க, நமக்கு நாமே ஊடகமா மாறணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மக்களுக்கு எது எளிமையா போய் சேரும் அப்படின்ற ஒரு பேரை யோசிக்கிறப்ப இது மாதிரியே வச்சிடலாம், மக்கள் அரசியல் அப்படின்னு வச்சிடலாம், அந்த ஊடகத்துக்கு பேரு மக்கள் அரசியல்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, இங்க தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தானே தவிர மக்கள் அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அரசியல் ஊடகம் அப்படின்ட்டு இந்த ஊடகத்தை ஆரம்பிச்சு உலகத் தமிழர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நீங்கள் ஆதரவு தருமாறு கேட்டு இந்த ஊடகத்தை ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஊடகத்தின் வாயிலாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி முன்னிட்டும் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு அநீதிகளுக்கான குரல்கள், எனது கருத்துக்கள் உள்ளிட்ட சுற்று சுழலக்கூடிய வலைவழியாக வேட்பாளர்களோட நேர்காணல், தமிழ் தேசிய ஆளுமைகளுக்கான நேர்காணல்கள், பல்வேறு போராட்டங்கள், எனது பேச்சுகள் போன்று இது போன்ற பல்வேறு எனது கருத்துக்களை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறேன். திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, இங்கே கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்குது ஒழிய மக்கள் அரசியல் இல்லை. அதான் இந்த சிக்கலுக்கு காரணம். இங்கே தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தானே தவிர மக்கள் அரசியல் இல்லை. அதனாலதான் மக்கள் அரசியல் ஊடகம் என்று ஆரம்பித்து இதன் முதல் காணொலியை உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த தலைப்புல பேச இருக்கிறோம்னா, கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் நிறைவுற போகுது. அந்த மே மாதத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை முன்னிட்டு எல்லா கட்சியும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, கிட்டத்தட்ட அந்த 4 வருடங்களா திமுக ஆண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கப்ப, இந்த 5வது வருடம் 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதை முன்னிட்டு இந்த பொங்கல் பரிசு தொகையா 3000 கொடுத்துருக்காங்க. நான் 5 ஆண்டு கால வரலாற்றுல இது வரைக்கும் பார்த்தோம்னா இது வரைக்கும் அப்படி எதுவுமே கொடுக்கல. எதிர்கட்சியா இருக்கிறப்போ, அதிமுக அதிகாரத்துல இருக்கிறப்ப, திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்போ பொங்கல் பரிசு தொகை 5000 கொடுக்கணும், 5000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஆளுங்கட்சிக்கு. இப்படி தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர்றப்ப இவங்க 4 வருஷத்துல கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை. அப்ப இதுல என்ன தெரியுது, இங்க தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தானே இருக்குது ஒழிய மக்கள் அரசியல் இல்ல. மக்கள் அரசியல்னா என்னன்னா, மக்கள் அரசியல் எங்க இருந்திருக்கணும்னா, இவங்க ஆண்டுக்கு, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வருது, ஒவ்வொரு ஆண்டும் தை திருநாள் வருது, அந்த தை திருநாள் பொங்கலை இவங்க ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துருக்கலாமே, அப்போதைக்கு அது மக்கள் அரசியலா தெரிஞ்சிருக்கும்ல. இந்த திமுக ஆட்சி மக்களுக்கு, அதாவது இப்ப அரசியல்னாவே மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதான். அந்த சேவை செய்யக்கூடிய அரசியல்ல இவங்களுக்கு மக்களுக்கு எதுவுமே சேவை செய்யல. இப்ப ஏதாவது பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் இப்படின்னு அவங்க இந்த 1000 ரூபாய் கொடுத்து இவங்க இந்த விளம்பரம் செய்யறதுல மட்டும்தான் இவங்க சாதிச்சுட்டு வராங்களே ஒழிய மக்களுக்கு இதுக்கு உண்டான எதுவுமே செய்யல. ஏன் இந்த 4 வருஷத்துல கொடுத்துருக்கலாமே, பொங்கல் பரிசு தொகை 4 வருஷத்துல கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இப்ப ஏன் கொடுக்கணும்? ஏன்னா தேர்தல் வருது, இதை மக்கள் சிந்திச்சு முடிவெடுக்கணும். இது வரைக்கும் போன ஆட்சியில எடுத்துக்க போனோம்னா, அம்மா ஆட்சி காலத்துல இருந்தும் சரி, ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்துலயும் சரி, வருடம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சைக்கிள் மிதிவண்டியும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணினியும் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த 4 வருடமா ஏன் கொடுக்கல? கடன் சொல்றீங்கல்ல, இப்ப மட்டும் அந்த கடன் எங்க போச்சு? இப்ப தேர்தல் வர்றதுனாலதானே இந்த மடிக்கணினி கொடுக்குறீங்க. மடிக்கணினி இப்ப 11ஆவது 12ஆவது படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி அப்பயே கொடுத்துருந்தீங்கன்னா இன்ன வரைக்கும் உங்க ஆட்சியில அவங்க பெருமையா பேசியிருப்பாங்கல்ல, நாங்களே பெருமையா பேசியிருப்போம்ல. அப்ப இதான் சொல்றோம், இங்க சேவை அரசியல், இங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தானே இருக்கிறது ஒழிய மக்கள் அரசியல் இல்ல. அந்த மக்கள் அரசியல் இது பண்ணத்தான், போராடத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி முற்பட்டுக்கிட்டே வருது. பள்ளிகளை கட்ட காசு இல்லைங்கிறீங்க, குடிச்சு செத்தவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் கொடுக்குறீங்க. இவ்வளவு சூழ்நிலை இருக்கு. இப்ப மட்டும் எதுக்கு இவங்க இந்த 3000 காசு கொடுக்கணும்? எதுக்கு மடிக்கணினி கொடுக்கணும்? இவங்க முழுக்க இவங்க அதாவது தேர்தல் அரசியல். இப்ப நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துல நிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம வெல்லணும்னா இவங்க அந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு வேலைக்கு, அதாவது நம்ம ஒரு வியாபாரம் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம முதலீடு செய்ய போறப்ப என்ன, ஒரு 10 கோடினா நம்ம 20 கோடி எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு முதலீடு போறோம். அந்த முதலீடு தான் இந்த தேர்தலாகவும் பார்க்கப்படுது. 5 வருடத்துக்கு ஒரு முறை
இந்த தேர்தல் அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு 10 கோடி நம்ம உதவி பண்ணோம்னா, நம்ம 20 கோடி போய் சம்பாதிக்கலாம். அப்படின்னு ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளர்களா நிக்கிற எல்லாருமே சிந்திக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அப்படி இல்ல. நாம் தமிழர் கட்சி சாதி பார்த்து ஓட்டு போட்டா அது எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லி வேட்பாளர் களத்துல நிப்பாட்டுறாங்க. சரிக்கு சமமா ஆண்கள் 117 ஆண்கள் 117 பெண்கள் இப்படின்னு சரிக்கு சமமா கொடுத்து நாம் தமிழர் ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று ஒரு கொள்கை கோட்பாட்டோட நாம் தமிழர் கட்சி நிற்குது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆராய்ச்சி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்தும் இலவசம்னு சொல்றாங்க. ஒரு ஒரு ஒத்த பைசா காசு இல்லாம படிச்சுட்டு வெளியே வர படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மட்டுமே. இதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தை திருநாள்ல எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். என்ன ஒரு முடிவுனா, இத்தோடு இந்த ஆட்சியை நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, என்ன இவங்க தேர்தல் நோக்கி வேலை செய்யறாங்களா இல்ல மக்களோட பாதுகாப்பு நலனை நோக்கி வேலை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற செய்வீங்க, வெற்றி பெற செய்யணும். ஏன்னா திமுக செஞ்ச துரோகம் அப்படி அவ்வளவு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு. அதனால நீங்க வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி நன்றி, வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவர்களும் இந்த ஊடகத்தினை ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து எனது கருத்தினையும் எங்களது ஊடகத்திற்கு வலிமையையும் நீங்க சேர்த்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.